மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். நோ கமிஷன், நோ கரப்ஷன். இந்த தாரக மந்திரத்தில் தான் நாம் அனைவரும் செயல்படணும். அப்போ 100% நம்ம டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்தார். சென்னையில் கூட்டுறவு வார விழாவில் அவர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி பேசினார். அப்போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இணக்கமான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவர், தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் ஊழல் எங்கும் இருக்காது என்பதுடன் வெளிப்படைத்தன்மையுடன் நோ கமிஷன், நோ கரப்ஷனாக இருக்கும் எனவும் உறுதியளித்தார். விவசாயிகளை நம்ம ஊக்குவிக்கணும்னா அவங்களுடைய விளைபொருள்களை நாமளே நேரடியாக வாங்கி அவங்களுக்கான அந்த விலையை உயர்த்தி கொடுத்தால் மட்டுமே இது சாத்தியக்கூறு. அப்போ இவ்வளோ நேர்த்தியாக பேக் பண்ண விஷயத்தை ஒரு நல்ல ஒரு தரமான பொருளை நம்ம கொண்டு போய் சேர்க்காதது நம்மளுடைய இயலாமையாக இந்த கடந்த ஆட்சியில் இருந்தது. இந்த ஆட்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டலின்படி இந்த மாதிரி குறைபாடுகள் இனி இருக்காது என்பதை இந்த நேரத்தில் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோ கமிஷன், நோ கரப்ஷன். இந்த தாரக மந்திரத்தில் தான் நாம் அனைவரும் செயல்படணும். அப்போ 100% நம்ம டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படின்னா நோ கமிஷன், நோ கரப்ஷன், இதில் நோ காம்ப்ரமைஸ். இது யாராக இருந்தாலும் இதுக்கு தலைவர் சொன்ன மாதிரி தான், முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான், தொடவோ விட மாட்டோம், தொட்டவங்களே விட மாட்டேன்ற மாதிரி யாரும் தொட்டு இருந்தாலும் சரி, தொடர மாதிரி இருந்தாலும் சரி, நம்மளுடைய அரசு விடாது. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக மிக கடினமாக செயலாற்றுவார். விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அரணாக இருந்து இந்த ஒரு ஆட்சியை அவர் அமைப்பார் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் அந்த காம்ப்ரமைஸ்ன்றதை யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்காதீங்க. எந்த துறையிலுமே இருக்காதுங்க. நம்ம துறையில் இன்னும் கூடுதலாகவே இருப்பேன். நான் நம்ம துறையில் இன்னும் கூடுதலாகவே இருப்பேன். ஆகவே அது யாராக இருந்தாலும் இதுக்கப்புறம் மாறிடுங்க. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.